என்னை வந்து சப்ஸ்கிரைபர்னு சொன்னதுக்காக நிறைய பேர் எப்படி நீங்க ஸ்லட் ஷேம் பண்ணலாம், எப்படி நீங்க உங்க ஒய்ஃப் கூட தான் வந்து மகாலட்சுமி சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, என் ஒய்ஃபையே எக்ஸாம்பிளா வச்சுட்டே சொல்றேன். நீங்க இப்ப என்ன நீங்க என்னை வந்து அதுல தானே மாரல் பாலிசிங் பண்ண ட்ரை பண்றீங்க. அதுலயே கேக்குறேன், என் ஒய்ஃப் இன்ஸ்டாகிராம்ல பண்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்றதுக்கு எதுக்கு பே பண்ணணும்? நீங்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, உள்ளுக்குள்ள போங்க, பாருங்க, கன்றாவியா இருந்தா காரி துப்புங்க, கண்ணை தொட்டு ஒத்திக்கிற மாதிரி இருந்தா ஒத்திக்கோங்க, இல்ல உங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லைன்னா கிளம்பி போங்க. ஆனா அது அவங்க இண்டிவிஜுவலா எதுக்குடா நான் காசு கொடுத்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை பார்க்கணும்? எனக்கு அதான்டா என் கேள்வி. நான் காசு கொடுத்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை என்ன பார்க்க போறேன்? திருக்குறளுடைய 2 வரியில ஏதாவது கண்டென்ட் இருக்கா? எனக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பயனுதல் இருக்கா? நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறேன். சப்ஸ்கிரைபர் சொன்னா அந்த கோவப்படுறீங்க. சப்ஸ்கிரைபர்ன்ற ஒரே ஐடென்டிட்டில தான் இந்த ஷோக்குலயே வந்தாங்க. இதுக்கு சொல்றதுக்கே உங்களுக்கு வந்து அப்படி இருக்கே. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த பொண்ணு இந்த மாதிரியான மெத்தடாலஜில நீங்க ஒயிட் வாஷ் பண்ணி இந்த பொண்ணை வின் பண்ணா நாளைக்கு இந்த சப்ஸ்கிரைபர் புரோட்டோடைப் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் புரோட்டோடைப்னு எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன பண்றது?